அது அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது சரியும் கூட தான். லேட்டா வந்துடக்கூடாது. லேட்டா வர வர ஒரு இடத்துல கிரவுட் அதிகமாகும்ல. ஆனா, இத காரணமா காட்டி முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் அவர் தான். இத்தன உயிர்கள் பலிக்கு காரணம் அவர் தான் சொல்லி நம்ம மாத்திற முடியாதுல்ல. ஏன்னா, அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பிரெக்னன்ட் லேடீஸ் வராதீங்க, குழந்தைகள கூட்டிட்டு வராதீங்க, வயசானவங்க வராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அத தாண்டி அவரால என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு வீடா போய் சொல்ல முடியும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. அத தாண்டி அவர பார்க்க வீட்லருந்து கிளம்புறாங்க அப்படின்னா, தொண்டர்களுமே சொல்லணும். அதான் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, நீங்கலாம் போ வேணாம்னு சொல்லி. நாங்க இப்ப எல்லா சேனல்லயும் லைவ் போயிட்டு இருக்குல்ல. பார்க்கிறத பார்க்கலாமே. சேஃபா நம்ம சேஃப்டிக்கு தான அண்ணன் சொல்றாருன்னு சொல்லி, அவரோட தொண்டர்கள், ரசிகர்கள் சொல்லியிருக்கணும். அத சொல்லல. சார் லேட்டா வந்தது. இந்த 2 ரீசன். அதனால தான் இவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்குன்னு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா, கிரவுட் ஒரு இடத்துல சேருது அப்படின்னாலே காவல்துறை சில விஷயங்கள் பண்ணலாம்ல. ஒரு அனுமதிக்கப்பட்ட கிரவுட் வந்து 10,000 பேர்ன்னு மொறலா ஆமா, சொல்றாங்க. ஆமா. சோ அத தாண்டி டபுள தாண்டி வருது. 27,000 பேருக்கு மேல சேர்றாங்கங்கிறப்ப, தடீர் நடத்தி கலைக்கலாம் கூட்டத்த. அது நடந்ததுக்கு அப்புறம் இஷ்யூ ஆகும். எங்கள வந்து பேச விடாம, பார்க்க விடாம, எங்க தலைவர பார்க்க விடாம தடீர் நடத்துறாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு எதிரா இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி மக்களோட உயிர் முக்கியம்ல. சோ அத கண்டிப்பா. இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். சில தடியடி நடத்தி, இல்ல கண்ணீர் புகை குண்டுகள வீசியாவது கூட்டத்த கொஞ்சம் கலைச்சிருந்தா, இந்த கொடுமை நடந்திருக்காதுங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் சார் பொறுப்பேற்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க. அ முக்கியமான ஆட்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஏன் அந்த இடத்துல நிக்கல? நிக்காம வந்துட்டு பாதுகாப்போட வந்துட்டு சேஃப்டியா வந்துட்டு சென்னையில இறங்கி வந்து செட்டில் ஆயிட்டாரு. சோ அந்த இடத்துல வந்து என்னன்னு கூட கேட்கல. ட்விட்டர்ல ஒரு அனுதாபங்கள் வந்து கனத்த இதயத்தோட நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. என்னால ஏத்துக்க முடியலன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அது ரொம்ப தவறு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க அத? இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன விஷயம்னா, இப்ப ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னா, ஆல்ரெடி அவர் பேசிட்டு இருக்கப்ப நேத்தே ஒரு 3 செருப்பு பறந்துச்சு. ம். கேமரால ம். கேப்சர் ஆயிருக்கு. ஆமா, ஆமா. அவ்வளோ கிரவுட் இருக்கப்ப, அவங்க ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கப்ப, அவ்வளோ காவல்துறை பாதுகாப்பு இருக்கப்பவுமே செருப்பு பறக்குதுன்னா, இப்படி இழப்புகள் நடந்து போனதுக்கு அப்புறம், அங்க ஸ்பாட்டுக்கு போறது அடிமுட்டாள்தனங்க. போக முடியாது. அது ரொம்ப தவறா போயிரும். நம்ம ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அவரு வராருன்னா, கவர்மெண்ட் வந்து அதுக்கே அலோவ் பண்ணாது. காவல்துறையே ரிஸ்க் தான். அவர உள்ள கொண்டு வரது. இதான பிராக்டிகல். இது ஒரு கருத்தாலாம் சொல்ல முடியாது. ஏன் அவர் வரமாட்டார்ன்னு கேட்க முடியாது. சாதாரண விஜய் சார் ஃபேன்ஸோட குடும்பங்கள் தான் இறந்திருக்கு. ஆமா, ஆமா. அவங்களே இப்ப அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. சார் மேல கடுமையான கோவத்துல இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும். ஃபேக்ட் அதானே. கொஞ்சம் கண்டிப்பா. டெம்பரரி இழப்புன்னு வரும்போது யாரா இருந்தாலும் டெம்பரரியா பயங்கர கோவம் வரும்ல. இவர பார்க்க போய் தான் இறந்து போச்சுங்கிற கோவம் இருக்கும்ல. சோ அப்ப மக்கள் கொதிநிலையில இருக்கப்ப அது காரணம்னு ஒருத்தர் பிம்பப்படுத்துறப்ப, அவர் அங்க போவே கூடாது. சார் இப்ப அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது.